30 வயசு ஆயிடுச்சா, கண்டிப்பா ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்ப இருக்க காலகட்டத்தில யாருக்கு எப்ப எந்த பிரச்சனை வரும்னே சொல்ல தெரியல. ஸோ, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, நம்ம ஃபேமிலியில உள்ளவங்க தான் அதுக்கான கஷ்டத்த அனுபவிப்பாங்க. ஸோ, நம்ம தான் நம்ம உடம்ப முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியா பார்த்துக்கணும். என் பையன் அடிக்கடி சொல்லுவான், "அம்மா நீ வயசாகக்கூடாது உனக்கு. நீ இப்படியே இருக்கணும், இப்படியே இருக்கணும்னு" சொல்லுவான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆச்சு. நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்றது. கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு நான் ஹெல்த்தியாவே கிடையாது. அங்கங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனை, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, கழுத்து வலிக்குது, தைராய்டுன்னு சொல்றாங்க. எல்லா பிரச்சனையும் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ என் பையனுக்காக நான் முடிவெடுத்தேன். சரி கண்டிப்பா நம்ம வந்து ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும். எங்க போனாலும் வெயிட் லாஸ் பண்ணுமா அப்படின்னு தான் டாக்டரும் சொல்றாங்க. ஸோ இந்த வருஷமாவது கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஒரு முயற்சியில இறங்கியிருக்கேன். அதுக்காக வந்து ஃபுல் டே வந்து பச்சை காய்கறியாவும், ஜூஸாவும் போட்டு குடிக்க போறது கிடையாது. வீட்ல என்ன சமைக்கிறேனோ அதையே முடிஞ்ச அளவுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்க போறேன். ஸோ என் கூட சேர்ந்து யார் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா நம்மளோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க நீங்களும். ஸோ இந்த வீடியோக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் வருதோ, அத பொறுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பா தான் நான் எல்லாமே எடுத்து வைக்க போறேன். எடுத்த உடனே பெருசா ஒர்க் அவுட், எக்சர்சைஸ், வாக்கிங் எதுவும் பண்ண போறதில்ல. ஸோ என் கூட சேர்ந்து பண்றதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.